2019 ஆண்டு ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையின் சமகால வரலாற்றில் மிக கொடூரமான மற்றும் மறக்க முடியாத துயர சம்பவமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள தேவாலயங்களையும் ஆடம்பர ஹோட்டல்களையும் இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 270க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் துயரத்திலும் அதிர்ச்சியிலும் தள்ளப்பட்டன. அந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த தாக்குதலை யார் மேற்கொண்டார்கள் என்பதை காட்டிலும் இந்த தாக்குதல் நடைபெற அனுமதித்தது யார், அதன் பின்னால் இருந்த உண்மையான சக்திகள் யார் என்ற கேள்வியே நாட்டின் மனசாட்சியை தொடர்ந்து துரத்தி வருகிறது. இந்த கேள்விக்கான பதிலை தேடும் விசாரணை தற்போது புதிய மற்றும் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரி சமர்ப்பித்துள்ள தகவல்கள் இந்த வழக்கை சாதாரண தீவிரவாத தாக்குதல் விசாரணையில் இருந்து ஆழமான அரசியல் மற்றும் நிர்வாக சதித்திட்டம் தொடர்பான விசாரணையாக மாற்றியுள்ளது. அவர் நீதிமன்றத்தில் முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய இயக்க சக்தியாக இருந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் பாதுகாப்பு தோல்வி அல்லது புலனாய்வு தவறாக மட்டும் பார்க்க முடியாத நிலையை உருவாக்கியுள்ளது. இந்திய புலனாய்வு அமைப்புகள் முன்கூட்டியே தாக்குதல் பற்றிய தெளிவான எச்சரிக்கைகளை வழங்கியிருந்த போதும் அவை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பது ஏற்கனவே பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருந்தது. தற்போது தாக்குதலை தடுக்க தவறிவிட்டார்களா என்ற கேள்வி தாக்குதலை நடைபெற செய்தார்களா என்ற இன்னும் தீவிரமான சந்தேகமாக மாறியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் சாட்சியம் வழங்கியவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சாட்சியின் வீட்டிற்கு ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் சென்றதாகவும் அவர் வழங்கிய சாட்சியத்தை வாபஸ் பெற அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அதைவிட அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டாக ஒரு சாட்சியின் வீட்டில் ஆயுதங்களை வைத்த பின்னர் வேறு சட்ட அமுலாக்க பிரிவின் மூலம் அவரை போலியாக கைது செய்ய திட்டமிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் உண்மையை வெளிக்கொணர முயற்சிப்பவர்களை மௌனப்படுத்தும் திட்டமிட்ட முயற்சிகள் நடந்ததா என்ற கேள்வி எழுகிறது. 2023 ஆண்டு வெளியான சேனல் 4 ஆவணப்படமும் இந்த சந்தேகங்களை மேலும் பலப்படுத்தியது. அந்த ஆவணப்படத்தில் சில புலனாய்வு அமைப்புகளுக்கும் தீவிரவாத குழுக்களுக்கும் இடையே முன்கூட்டியே தொடர்புகள் இருந்தது என்றும் 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாட்டில் பயம் மற்றும் பாதுகாப்பு அச்சத்தை உருவாக்கி தேசிய பாதுகாப்பை மையமாக கொண்ட அரசியல் சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதனால் இந்த தாக்குதலால் அரசியல் பலன் பெற்றது யார் என்ற கேள்வி மேலும் முக்கியத்துவம் பெற்றது. இங்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுரேஷ் சலேவை 2013 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷ நீண்ட காலமாக பௌத்த மற்றும் இஸ்லாமிய மக்களிடையே அரசியல் பிளவை ஏற்படுத்தும் பிரித்தாளும் அரசியல் சூழ்ச்சிக்காக நியமித்ததாக ஒரு தனியார் ஊடக பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்ட செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் ட்ரெண்டாக ஆரம்பித்துள்ளது. இந்த செய்தி மீண்டும் பேசு பொருளாக மாறியிருப்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் இருந்து இன்னும் சில அரசியல் தரப்புகளும் விசாரணை வளையத்திற்குள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பை சமூகத்தில் உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் நிலைப்பாடு மிகவும் உறுதியானதாக உள்ளது. அவர் நாம் உண்மைக்கு அருகில் வந்துள்ளோம், ஆனால் இன்னும் தடைகள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் டீப் ஸ்டேட் எனப்படும் ஆள் அரசு அதிகார அமைப்புகள் இந்த விசாரணையை தடுக்கின்றன என்று அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைகள் தெளிவாக இருந்த போதும் ஏன் இன்னும் முழுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஏன் சிலர் பாதுகாக்கப்படுகிறார்கள்? ஏன் உண்மை வெளிக்கொணரும் முயற்சிக்கு எதிர்ப்பு உள்ளது என்ற கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். அவரின் கோரிக்கை மிகவும் தெளிவானது. பதவி, அதிகாரம், அரசியல் செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் இந்த தாக்குதலுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ
தொடர்புடைய அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடு. குண்டு வைத்தவர்களை மட்டும் கண்டுபிடிப்பது போதாது, அதன் பின்னால் இருந்த மூளையையும் திட்டமிட்டவர்களையும் பாதுகாத்தவர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே அவரது வலியுறுத்தல். இன்று இந்த வழக்கு ஒரு சாதாரண குற்றவியல் விசாரணையாக இல்லாமல் மக்களின் உண்மைக்கான போராட்டமாக மாறியுள்ளது. ஒருபுறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற வாக்குறுதியுடன் செயல்படுகிறது. மறுபுறம் முன்னைய ஊழல் ஆட்சிகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆள் அரசு அதிகாரிகள் இந்த விசாரணையை தடுக்க முயல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் இது ஒரு நீதிமன்ற வழக்கு மட்டுமல்ல, மக்களாட்சி மற்றும் மறை அதிகாரத்தின் நேரடி மோதலாக பார்க்கப்படுகிறது. மக்களின் வாக்கால் உருவான அரசாங்கமாக வெல்லும் அல்லது அதிகாரத்தின் நிழலில் மறைந்திருக்கும் ஆள் அரசு சக்திகளா வெல்லும் என்ற கேள்வி இன்று நாட்டின் முன் நிற்கிறது. அமைதியை நேசிக்கும் இலங்கையர்களாகிய நாம் உறுதியாக நம்புவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கமே வெல்ல வேண்டும் என்பதே. உண்மை வெல்ல வேண்டும், நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களின் ஆன்மா அமைதியடைய வேண்டும். அதுவே இந்த நாட்டின் உண்மையான உயிர்த்தெழுச்சியாக இருக்கும்.